மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாஹ. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாஹ. ஆகமாபாயினோ நித்யாஹ தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. குந்தியின் புத்திரனே, புலன்களால் அடையக்கூடிய இந்த மகிழ்ச்சியாகப்பட்டது தற்காலிகமானது, அது நிலையற்றது, ஆகமா பாயின தன்மை உடையது. ஆகமா பாயினகானா வருவது போவது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், குளிர்காலமும் கோடைக்காலமும் எப்படி வருகிறது போகிறது, காலம் பூராவும் கோடைக்காலமாகவே இருந்துடுறதில்லை, காலம் பூராவும் மழைக்காலமாகவும் இருந்துறதில்லை. இந்த குளிர்காலமும் மழைக்காலமும் எப்படி மாறி மாறி வருகிறதோ, அப்படி இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறதோ, அப்படி வாழ்க்கையில் இன்பம் துன்பம் மாறி மாறி தான் வரும். இன்பமே வாழ்க்கையாக அமைந்து விடாது, அல்லது துன்பமே வாழ்க்கையாக அமைந்து விடாது. வெற்றியே வாழ்க்கையாக அமைந்து விடாது, தோல்வியே வாழ்க்கையாக அமைந்து விடாது. வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள், ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது மாதிரி. அது வரும் போகும். ஏன் அப்படின்னா, ஏன் இது வருவதும் போதுமாக இரட்டைத்தன்மை உடையதாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆகமா பாயின தன்மை ஏன் இருக்கிறது என்று சொன்னால், ஆகமா பாயினகானா வருவது போவது. ஏன் இருக்குன்னு சொன்னால், இதுக்கு சோர்ஸாக இருக்கிறது 5 சென்சரி பெர்செப்ஷன்ஸ். இந்த ஐம்புலன்களின் வழியாக வருவதால் இந்த இன்பங்கள் தற்காலிகமானவையாகவே இருக்கின்றன. அப்போ வாட் எவர் த பிளஷர்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப், ஆல் பிளஷர்ஸ் ஆர் ரிலேட்டிவ் பிளஷர்ஸ். சார்பு தன்மை உடைய சந்தோஷங்களே. நேற்றைக்கு கதைகளை சொன்னேன், அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கார் பொம்மை வாங்கி கொடுத்தோன்னே அதுக்கு ஒரே குதூகலம், ஆனந்தம், பேரானந்தம். அதே குழந்தை வளர்ந்து பெரியவனான உடனே அது ஒரு கார் கேட்குது, அவங்க அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன், ஏன்னா அந்த கார் 8 லட்சம் ரூபாய். கோவம் வருது அப்பா மேலே. 10 ரூபா கார் வாங்கி கொடுக்க முடிஞ்சது, அந்த 10 ரூபா காரில் 8 லட்சம் ரூபாய் கார், ரியல் கார் வாங்கினா கூட அடைய முடியாத சந்தோஷத்தை அந்த குழந்தை அடைஞ்சது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்னசென்ஸ். ஆனால் இந்த மாதிரி புலன் இன்பங்களால் வருகின்ற சந்தோஷங்கள் சார்புத்தன்மை உடையவை, அவை தற்காலிகமாக இருக்கக்கூடியவை. ஆனால் நாம் நாட வேண்டிய சந்தோஷம் என்ன சந்தோஷம்? பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய நான் பூரணமானவன், எந்த வகையிலும் நான் குறைவற்றவன் என்கின்ற சாஸ்திர ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை இந்த வித்தையை அறிபவன் அறிகிறான். இந்த பகவத்கீதை அறிந்து கொள்கின்றவன் நான் பூரணமானவன் என்று அறிகிறான். புலன்களாலே வரக்கூடிய இன்பங்கள் நிலையற்றவை, உண்மையான ஞானத்தால் வரக்கூடிய இன்பமே நிலையானது என்பதை அவன் அறிந்து கொள்கின்றான். குரோதாத் பவதி சம்மோஹः சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. படிக்க முடியுமா? ட்ரை பண்ணீங்களா? தமிழ் வருஷம். ரைட். குரோதாத் பவதி சம்மோகா. படிக்கலாம், படிக்க வந்துடும். ஆங்கர் லீட்ஸ் டு கிளவுடிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். வி ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தரை பார்த்த உடனேயே அவர் யாராக இருக்கலாம், எப்படியா இருக்கலாம் என்று ஒரு எடை போடுறது தான் ஜட்ஜ்மெண்ட். இந்த கோபம் வந்ததுக்கு பிறகு, கோபம் எப்போ வருது? ஆசை நிறைவேறாத பொழுது. கோபத்துக்கான சோர்ஸ் ஒன்று இப்போ தான் சொன்னோம். கோபம் எப்போ வரும்?
நான் நினைக்கிற மாதிரி காரியம் நடக்காத பொழுது எனக்கு கோபம் வரும். ஆசை, நான் கொண்ட ஆசை நிறைவேறாத பொழுது எனக்கு கோபம் வருகிறது. குரோதாத் பவதி சம்மோகா. காமத்தினால் குரோதம் வருகிறது, குரோதத்தினால் சம்மோகம் வருகிறது. சம்மோகம்னா கன்ஃபியூஷன். கன்ஃபியூஷன் என்ன பண்ணுது? ஜட்ஜ்மெண்டலாக போகிறது, எடை போடுவதாக போகிறது. அதனுடைய வெளிப்பாடு ஞாபக சக்தியை மறக்க வைக்கிறது. ஞாபக சக்தி இதெல்லாம் குரோதத்தினுடைய விளைவு. ஏன் கோவப்பட வேண்டாம்னு சொல்கிறோம்? கோபம் வந்த உடனே, அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்கிறோம். கோபம் வந்த உடனே என்ன பண்ணுது? புத்தி வேலை செய்ய மாட்டேன்றது. புத்தி வேலை செய்யலைன்னு சொன்னால் எல்லாமே அழிஞ்சு போயிடும். மது அருந்துபவன் புத்தி பேதலிக்க செய்கிறான். தனக்குத்தானே புத்தி பேதலிக்க செய்து கொள்கிறான். புத்தி அவன் வசம் இல்லாத பொழுது அவன் தள்ளாடுகிறான். மனிதனை ஏன் மனிதன் என்று சொல்கிறார்கள்? மனிதனுக்கு உயர்வு தருவது அவனுடைய புத்தி. இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்து அறியும் புத்தியே மனிதனை விலங்குகளிலிருந்து மாறுபடுத்தி வைக்கக்கூடியது. விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தக்கூடியது எது? எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம். விலங்குகளுக்கு சாய்ஸ் இல்லை, மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த சாய்ஸை அவன் தன் அறிவு கொண்டு எது சரியோ அதை அவன் செய்ய வேண்டும். வாட் இஸ் ரைட் டு பி டன்? கிருதக்ஞா பவா. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்பவனாக நீ இரு. எதை செய்யக்கூடாதோ அதை எக்காலத்தும் செய்யாதே என்று சொல்லி. ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அந்த வெளிநாட்டில் இரவு ஒரு 10 மணிக்கு போக்குவரத்து இல்லாத ஒரு சாலையில் போக வேண்டியதாக இருந்தது. நடந்து போய்கிட்டு இருந்தேன், வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு இந்த சைடு ரோட்லேருந்து அந்த சைடுக்கு போவோமில்ல, கடந்து போவோம் இல்லையா? அப்போ நடுவில் கோடு கோடாக போட்டு ஒரு லைட் வச்சு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு லைட்டு. அதில் சிவப்பு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கார். ரோட்டில் யாருமே இல்லை, காக்கா கிடையாது. நைட்டு 10 மணி, நோ கார் நோ பஸ். அந்த சாலையை கடக்குன்ற பகுதியில் ஒரு சிவப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். நானும் போனேன், சுற்றி முற்றியும் பார்த்தேன். போயிடலாமான்னு பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த மனுஷன் பாவம் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காரு, ஏன் சார் போகலை? லுக் தேர், சிவப்பு லைட் எரியுது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்மளா இருந்தோம்னா என்ன செஞ்சுருப்போம்? யாரும் இல்லை போகலாமே என்று போயிருப்போம். அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வரும், வேகமாக தூக்கிடும். சாலை விதிகளை கூட கடைபிடிக்கிறது என்பது சட்டத்திற்கு பயந்துதான் நாம் செய்வோம். முகக்கவச்சம் அணிய வேண்டும். யூ ஷுட் வேர் மாஸ்க். நிறைய பேர் சின் மாஸ்க் தான் அணிகிறாங்க. உங்களை சொல்லலை, பொதுவாக எல்லாரும் சின் மாஸ்க் தான் ஃபேஷனாக இருக்குது. அப்புறம் எப்பொழுதுமே இந்த ஹெல்மெட்டு பைக்கினுடைய பெட்ரோல் பேரலை மூடி வச்சுருக்கும், தலையை மூடாது. இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன்? மாஸ்க் கம்பல்சரி மேண்டேட்ரிங்கிற ஒரு சட்டத்திற்காக நான் செய்யலை. எனக்கு அது நல்லது செய்யுமா என்று தெரிந்து நான் செஞ்சால் என்னுடைய அறிவை நான் பயன்படுத்துகிறேன் அர்த்தம். ஆனால் கோபம் என் அறிவை மயக்கிவிடும். அறிவு குழப்பத்தை விளைவிக்கும். குழப்பம் எல்லாவற்றையும் அழித்து விடும். இந்த மாதிரியான குழப்பங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை அடையறதுக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. அதை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. இந்த தொகுப்பில் 9வது பாடல், சாப்டர் 4 verse 34, ஞான கர்ம சந்நியாச யோகா. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. எஸ், சொல்லுங்க. பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா
உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. இந்த உலக வாழ்க்கையானது மிகுந்த குழப்பம் நிறைந்ததாக இருக்கிறது. எனக்கு தெரியுது கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது என்று தெரியல. எப்படி நான் இது சரி இது தவறு என்று அறிந்து கொள்வது என்பது தெரியல. சாஸ்திரம் லட்சியார்த்தமாக எதை குறிக்கிறது என்று தெரியல. என்றால் நான் குருவிடம் செல்ல வேண்டும். குருநாதர் தான் எனக்கு அந்த சாஸ்திர ஞானத்தை கொடுக்க முடியும். ஆனால் குருநாதரிடம் சென்று எப்படி கேட்கணும்? பணிவன்போடு அவருக்கு சேவைகள் எல்லாம் செய்து கேட்க வேண்டும். அவ்வாறு பணிவன்போடும் சேவை செய்தும் கேட்கும் பொழுது அவர் ஞானம் பெற்றவராக இருக்கும் பட்சத்தில், அவர் ஏற்கனவே அந்த உண்மையை பார்த்தவராக இருக்கும் பட்சத்தில், அவர் எனக்கு அந்த உண்மையை, தான் தரிசனம் செய்த உண்மையை எனக்கு உரைப்பார். அப்போ இந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் டைரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த கம்ப்யூட்டரை உரிமையாளர்கிட்ட கேட்கணும், இதுக்கு என்னங்க பாஸ்வேர்டுன்னு சொல்லி. அவர் பாஸ்வேர்டு கொடுப்பார். அது மாதிரி ஒரு பாஸ்வேர்டை அவர் வைத்திருக்கிறார். யார்? குருநாதர் வைத்திருக்கிறார். அந்த ஒரு உபதேசத்தை கொடுத்தவுடன் அந்த உண்மை நமக்கு தர்சனமாகும். ஃபிலாசபின்னு ஒரு வேர்டு இருக்கு, ஃபிலோசோஃபி என்று 2 பிரிவு இருக்கு லாட்டினில். அதுதான் இங்கிலீஷில் வருது ஃபிலாசபி. ஃபிலோ என்றால் லவ், சோஃபி என்றால் நாலேஜ். ஸோ ஃபிலாசபி மீன்ஸ் லவ் ஃபார் நாலேஜ் as far as வெஸ்டர்ன் philosophy is concerned. whereas இந்தியன் ஞானம், பாரதிய ஞானம் என்பது தர்ஷ்னா, அது தர்ஷினம். நம்முடைய தர்ஷனம், உள்ளார்ந்த ஆத்ம ஞானம்தான் தத்துவம். தத்துவம் என்றாலே சத்தியம், சத்தியம் என்றாலே பிரம்மம், இருப்பதெல்லாம் இறைவனே என்று அறிந்து கொள்வது. அந்த ஞானம் எதன் மூலமாக வரும்? குரு அருளால் வரும். குரு சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு அதை உரைப்பார். ஸோ இப்போ நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஞானமெல்லாம் பெற்றுக்கிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறது? பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. இப்படி அந்த ஞானத்தை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த குருவுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை எனக்கு அருளிய ஈஸ்வரனுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். சாஸ்திரத்திற்கு என் நமஸ்காரத்தை தெரிவிக்கின்றேன். இந்த இறைவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? எனக்கு ஞானத்தை கொடுத்த என் குருநாதனுக்கு நான் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? அப்பேற்பட்ட மகாத்மாவுக்கு, அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு நான் என்ன செய்துவிட முடியும்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், 4 பொருள் கொண்டு வாங்கங்கிறங்க. பத்திரம் இலை, புஷ்பம் பூ, பலம் பழம், தோயம்னா தீர்த்தம். இந்த 4 பொருள் இருந்தால் போதும் இறைவனுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு என்பது வாச்சியார்த்தம். இப்போ சொன்னது என்ன அர்த்தம்? வாச்சியார்த்தம். இலை, பூ, கனி, நீர் என்ற 4ம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய தகுதியானவை. இது என்னது? வாச்சியார்த்தம், வெர்பல் மீனிங். இப்போ லட்சியார்த்தம் என்ன என்றால், இலை எப்படி லேசாக போயிடுது, இலை காஞ்ச உடனே எப்படி ஆயிடுது? லேசாக போயிடுது. அது மாதிரி என்னுடைய மனசு லேசாக போயிடணும். என் மனசு கனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அகங்காரம். அந்த அகங்காரத்தை வெளியே எடுத்த உடனே என் மனசு லேசாக போயிடும். அப்படிப்பட்ட என் மனசை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்.
என்னுடைய புத்தியாகிய உபகரணம் இந்த அகங்காரத்திற்கு துணை போய் கொண்டிருக்கிற வேலையை நிறுத்தின உடனே என்ன ஆகிடும்? பூமாரி ஆகிடும். அவருக்கு சொல்கிறோம்ல, அவருக்கு பூமாரி மனசுன்னு சொல்கிறோம். அந்த பூமாரி மனசை நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். பூவை அர்ச்சிக்கும் பொழுது நம்மை நாமே பூவாக இறைவன் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கப்புறம் என்னுடைய ஞானம் கனிந்த பழமாக இருக்கும். அவர் ஒரு ஞானம் பழம்பான்னு சொல்கிறோம்ல, கனிந்த ஞானம். ஞானம் முதிர்ந்த உடனே அதை பழத்துக்கு இணையாக சொல்வார்கள். அப்படி உங்களுடைய ஆத்மாவை பழமாக்கி கொடுக்கணும். தோயம்னோடனே அந்த நீர் ஏதோ 3 சொட்டு தீர்த்தத்தை உத்திரணியில் எடுத்து விடுறதில்ல, அந்த பக்தியிலே உள்ளம் கரைய 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 இந்த கண்களின் ஓரத்திலே அந்த பக்தி பரவசத்திலே 2 சொட்டு கண்ணீர் வரும் பாருங்க, அதை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு அர்த்தம். இதுதான் லட்சியார்த்தம். இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அருகம்புல்லை பறிச்சுக்கலாம், அல்லது வில்வத்தை பறிச்சுக்கலாம். 2-3 கோயில் வாசல்லையே பூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பறிச்சுக்கலாம். ரொம்ப பெரிய மனசு அவருக்கு. கோயில் வாசலில் பூவை பறித்து கோயிலுக்கே அர்ப்பணம் பண்ணுறது. அப்புறம் அங்கே இங்கே பார்த்தா 2 கனி இருக்கும், அந்த கனியை பறிச்சுக்கலாம். அப்புறம் ஜலத்தை பிடிச்சி 2-3 சொட்டு ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹா பானாய ஸ்வா உதாய ஸ்வா வியானாய ஸ்வா சமானாய ஸ்வான்னு சொல்லலாம். அதுக்கு பேர் பக்தி அல்ல. ஆத்மார்த்தமாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பேர் தான் பக்தி என்று சொல்லி இந்த ராஜவித்யா பகுதியிலே இருக்கக்கூடிய 9th chapter 26 ஸ்லோகா சொல்கிறது. ஸோ சில ஸ்லோகாஸ் டைம் கருதி ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸில் நம்ம படிக்கலாம்.